புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் தயாரிப்பில் இரட்டை வேடத்தில் வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் மகத்தான வெற்றிக்கு பின் கண்திருஷ்டி போல் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக உருவாகி வந்த போதிலும் தனது நாடகக் குழுவின் நாடகங்களில் நடிப்பது எம்ஜிஆர் அவர்களின் வழக்கம். சீர்காழியில் இன்பக்கனவு நாடகத்தில் நடித்தபோது ஒரு சண்டை காட்சியில் நடிகர் குண்டுமணி அவர்களை அலாக்காக தூக்கினார். குண்டுமணி மிக பருமனான நடிகர். அப்படியும் அவரை எம்ஜிஆர் அவர்கள் எளிதாக தூக்கிவிட்டார். ஆனால் சற்றே கால் இடறி சரிந்ததால் கால் எலும்பு முறிந்து விட்டது. வலி கடுமையாக இருந்த போதிலும் அதை தாங்கிக் கொண்டு மேடையில் அமர்ந்தவாறே எதிர்பாராத விதமாக கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து நடிக்க முடியாத நிலையில் இருப்பதற்காக வருந்துகிறேன். விரைவில் குணமடைந்து இந்த நாடகத்தை மீண்டும் உங்கள் முன் நடத்துவேன் என்று கூறினார். பொன்மனச்செம்மல் அவர்களுக்கு கால் எலும்பு முறிந்ததை அறிந்து ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு காரில் சென்னைக்கு புறப்பட்டார். இதற்குள் எம்ஜிஆர் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்ட செய்தி சென்னைக்கு எட்டிவிட்டது. அவர் வீட்டு முன் பெரும் கூட்டம். சென்னை திரும்பிய மக்கள் திலகம் அவர்கள், எனக்கு ஒன்றும் நேராது, கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. கால் எலும்பு அடியோடு முறிந்துவிடவில்லை என்றும் விரிசல் தான் ஏற்பட்டிருக்கிறது என்றும் சிகிச்சை மூலம் சரி செய்து விடலாம் என்றும் டாக்டர்கள் கூறினார். சில நாட்கள் அசையாமல் படுக்கையில் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர்கள் தெரிவித்தனர். அதன்படி ஆஸ்பத்திரியில் எம்ஜிஆர் அவர்கள் அட்மிட் ஆனார். 23/6/59 அன்று சென்னை ராமராவ் மருத்துவமனையில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை பெற்ற போது தனது மேல் பேரன்பும் பெரும்பாசமும் கொண்டிருந்த ரசிக பெருமக்களுக்காக கடிதம் ஒன்றை பேசும் படம் பத்திரிகைக்காக எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை இந்த பதிவில் பார்ப்போம். என்பால் அன்பு கொண்டுள்ள ஆயிரம் பேசும் படம் ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம். என் உடல்நலம் குறித்த அக்கறையோடு விசாரிக்கும் உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வரவிருந்த பேராபத்து உதயசூரியனை கண்ட பனித்துளி போல் விலகிவிட்டதற்கு முக்கிய காரணம் உங்களை போன்ற ரசிகர்களின் அன்பு ஆசிதான். என் உடல்நலம் தேறிய பின் நான் மீண்டும் இதுவரை இருந்ததை விட பன்மடங்கு அதிக சக்தியுடனும் தெம்புடனும் கலைக்கும் நாட்டுக்கும் பணியாற்றுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவலுடன் என் உடல்நலம் பற்றி விசாரித்து எழுதும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்கள் அன்பு மறவா என்று தெரிவித்து எம்ஜி ராமச்சந்திரன் என்று கையொப்பமிட்டு இருந்தார். அவர் கூறியது போலவே விரைவாக குணமடைந்தார். விரிசல் ஏற்பட்ட எலும்பு சரியாகியது. முன்னிலும் அதிக வலிமை பெற்றார். நிருபர்கள் முன்னிலையில் அவர் பெரும் வலுவை தூக்கி காட்டினார். நடையில் எவ்வித மாற்றமும் இல்லை. வேகம் சற்று கூடியிருந்தது. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம். நன்றி.